கரூர் மாவட்டம் வெங்கமேடு அருகே அரசு பள்ளியில் நுழைந்த நாய் ஒன்று பள்ளி மாணவனை கடித்து குதறியது. இதனால் அச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்குள் புகுந்து மாணவனை கடித்த வெறிநாய். கரூர் வெங்கமேடு அரசு பள்ளிக்குள் புகுந்து தர்னிஷ் என்ற 8ஆம் வகுப்பு மாணவனை வெறிநாய் கடித்து குதறியது. இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெளியே ஓடிய நாய் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த அஞ்சனா என்ற 2.5 வயது குழந்தையையும் கடித்தது. கரூர் அருகே வெறிநாய் ஒன்று பள்ளிக்குள் நுழைந்து மாணவனை கடித்தது மட்டுமல்லாமல் வெளியே வந்து 2.5 வயது குழந்தையும் கடித்த சம்பவத்தால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் பள்ளியில் 120க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியின் அருகே ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் வார சந்தை மீன் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு போடப்படும் கழிவுகளை உட்கொண்டு தெருநாய்கள் அப்பகுதியில் சுற்றி திரிந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவர்கள் காலை இறை வணக்கம் முடித்த பிறகு வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தர்னீஷ் என்ற மாணவனை பள்ளி வளாகத்தில் புகுந்த வெறிநாய் ஒன்று மாணவனை கடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதனை பார்த்த ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது போன்ற பள்ளியின் அருகில் சிவானந்தன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த அஞ்சனா என்ற 2.5 வயது சிறுமியையும் அந்த தெருவில் வசிக்கும் சத்யா என்பவரையும் நாய் கடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. மேலும் வெங்கடேஷ் என்பவரின் வீட்டின் முன்பு அமர்ந்திருந்த போது அவரையும் அந்த நாயானது கடித்துவிட்டு பாய்ந்து உள்ளது. அவர் அருகில் இருந்த தண்ணீர் தொட்டியின் பிளாஸ்டிக் மூடியை எடுத்து தடுத்ததால் நாய் தப்பி ஓடிவிட்டது. மேலும் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் வெறிநாயை தேடி பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.